வணக்கம் நண்பர்களே. ஒரு ஊர்ல உழவன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். மனைவி என்ன செய்தாலும் அதில் குற்றம் கண்டுபிடித்து அவளை போட்டு அடிப்பான். இதுவே அவன் வழக்கமாக இருந்தது. வெளியூரிலிருந்து வீட்டிற்கு வந்த அக்காவிடம் தன் நிலைமையை சொல்லி அவள் அழுதாள். இப்படி கொடுமைப்பட்டு வாழ்வதை விட இறந்து விடுவதே மேல் என்றாள். ஏன் இப்படி பேசுகிறாய்? கணவனை வழிக்கு கொண்டு வருவது இயலாத செயலா? நான் சொல்வது போல செய், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நானும் மறைந்திருந்து கவனிக்கிறேன் என்றாள் அக்கா. அவள் சொன்னது போலவே நன்றாக சாப்பாடு செய்தாள் தங்கை. அவன் துணிகளை வெள்ளை வெள்ளை என்று துவைத்தாள். வீட்டை தூய்மையாக பெருக்கினாள். கணவன் படுக்கும் கட்டிலில் அழகான போர்வையை விரித்தாள். அந்த கட்டிலை முற்றத்தில் தூக்கி சென்று வைத்தாள். மாலையில் அவள் கணவன் வீடு திரும்பினான். அவன் கண்களையே அவனால் நம்ப முடியவில்லை. எல்லாம் தூய்மையாகவும் ஒழுங்காகவும் இருப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தான். சூடான உணவை அவனுக்கு பரிமாறினாள். அதை சுவைத்து உண்டான். முற்றத்தில் போடப்பட்டிருந்த கட்டிலில் படுத்தான். நடந்தது எல்லாம் பார்த்த அக்கா, நான் சொன்னபடி அப்படியே நடக்கிறது பார்த்தாயா? கணவனை வழிக்கு கொண்டு வருவது எளிது, இப்போதாவது புரிந்துகொள் என்று மெல்லிய குரலில் சொன்னாள். கணவன் கூப்பிடும் குரலை கேட்டாள் தங்கை. கணவனின் அருகே சென்றாள். தெருவில் ஒரு குடிகாரன் அசைந்து அசைந்து நடந்தபடி தனக்கு தானே பேசிக்கொண்டு வந்தான். அவ்வளோதான், அவன் கண்கள் சிவந்தன. உனக்கு அறிவே இல்லையாடி? இவனிடம் நான் அடிபட்டு சாக வேண்டும் என்பதற்காக நீ கட்டிலை இங்கே கொண்டு வந்து போட்டியா என்று சொல்லி தங்கச்சியை உதைத்து நொறுக்க ஆரம்பித்தான். பொறுக்க முடியாத அக்கா உள்ளே நுழைந்தாள். சண்டை போடுவதற்கென்றே நோக்கம் கொண்டு திரிபவர்களுடன் நீ வாழ்ந்து பயனில்லை, நீ வாடி போகலாம் என்று சொல்லி தங்கையை கூப்பிட்டாள் அவள். ஏய், என் பொண்டாட்டிய நான் அடிப்பேன் உதைப்பேன், அதை கேட்க நீ யாரு அப்படின்னு கேட்டான். யோ, உன் கையால் அடிபட்டு சாவணும் என்பது என் தலையெழுத்து இல்லை. நான் எங்க அக்கா கூட போறேன், நீ எக்கேடு கட்டுப்போ என்று சொல்லிவிட்டு சென்றாள். மறுநாளிலிருந்து சாப்பாடு செய்ய துணி துவைத்து போடுவதற்கு ஆளில்லாமல் தவித்து போனான். ஓட்டலில் சாப்பாடு சாப்பிட்டு ஒத்துக்காமல் போகவே வயிற்றுப்போக்காகி மிகவும் கஷ்டப்பட்டான். அப்போதுதான் மனைவியின் அருமை அவனுக்கு புரிந்தது. ஐயோ, அவளை நாம் எத்தனை கொடுமைப்படுத்தினோம். நமக்கு நல்லா வேணும், இனி நான் திருந்தி நல்ல மனுஷனா மாறப்போகிறேன் என்று சொல்லியபடியே தன் மனைவி அழைத்து வர புறப்பட்டான். மறைந்திருந்து பார்த்த அக்கா மகிழ்ச்சியில் என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து நின்றாள். இந்த வீடியோவில் கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.